சுரேஷ் காமாட்சி அது அப்படி அப்படி இல்ல அப்படி நினைக்கிறதுனால நீங்க ஏன் படம் வரும்போது பேச முடியும் தம்பி இல்ல சகோதரா இல்ல நான் பதில் சொல்றேன் எல்லாருக்கும் படம் நடக்கும் போது நீ வந்து அவங்க என்கிட்ட சொன்ன எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கேட்பேன் கண்டிப்பா நான் கேட்பேன் எனக்கு தெரியாது நான் பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன் நீ இது எனக்கான பிரச்சனை நினைச்சா நாளைக்கு உனக்கும் வரும் கண்டிக்கிற தம்பி இப்ப நான் கண்டிக்கிறேன்னு வச்சுக்கேன் நான் கண்டிக்கிறேன்னா என்ன நினைப்பீங்க இங்க எல்லாம் என்ன நான் பிவிஆர் எதிர்த்து பேசணும்னா பிவிஆர் வந்து நாளைக்கு எனக்கு தேட்டர் கொடுக்க மாட்டான் என்ன இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நினைச்சு பயந்துட்டு பேசல யாரும் பேசுறதுக்கு பயப்படுறது இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் இப்ப இந்த படத்துல நான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இல்ல இந்த படத்துல நான் வேற ஏதாவது கலைஞரா பங்கெடுத்திருக்கேனா நீங்க அவர் சுரேஷ் சொன்ன உடனே நெஞ்சில வெடிச்சு போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன் கருணாசும் கிட்டும் அழைச்சு அப்பவே படம் பார்த்த எல்லாருமே கலங்கினாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாருமே இப்ப இங்க வந்து பார்த்துட்டு வந்து 2 பேருக்கு இயக்குனருக்கும் சுரேஷ் காமாட்சிக்கும் கை கொடுத்து இன்னைக்கு ராத்திரி எப்படி தூங்க போறோம்னு தெரியலன்னாங்க. இந்த நிலைமை அவங்களுக்கு தெரியல. இதே நிலைமை தான் அவங்களுக்கும் இன்னைக்கு ராத்திரி அவங்க எப்படி தூங்க போறாங்கன்னு தெரியலங்கிறது தான். நீங்க இந்த படைப்பு என்ன பேசுது? தமிழீழத்தினுடைய ஒரு வீரம் செறிந்த ஒரு கருணையான நீங்க வந்து எந்த எந்த இனத்திலையும் இப்படி இருக்காது. போர்க்களத்துல வந்து எதிரிக்கு கருணை காட்டுறது இருக்குல்ல எந்த இலக்கியத்திலையும் இல்லை எந்த இனத்திலையும் இல்லை. அது தமிழீழத்துல மட்டும்தான் நடந்திருக்கு. பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்ச அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நம்ம மரபு சார்ந்த தமிழினத்தினுடைய மரபு அதுதான் இது. நீங்க அவன் நம்மளை அடிக்கிறான் ரத்தம் ஆறா ஓடுது போர்க்களத்துல அவன் விழுறான் அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறான் எங்க நடந்திருக்கும் அப்படி ஒரு விஷயத்த சொன்ன ஒரு படைப்பு இன்னைக்கு வந்து படம் எடுத்தவன்லாம் ரத்தம் போய் செத்து சமாதி ஆகிற ஒரு நிலை தமிழ் மண்ணிலே இருக்குன்னா தமிழ் இனத்தை பத்தின ஒரு கதை எடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலை இருக்குன்னா எதுக்கு அரசாங்கம் எதுக்கு வரி வாங்குது? இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத அரசா இந்த அரசு? இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத சங்கங்கள் இருக்காங்க. எதுக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு? இயக்குனர் சங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. எதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் 2 இல்ல 3 இருக்கு கில்டு வரைக்கும் அப்படித்தானே? நடப்பு சங்கம் 6 சங்கம் இருக்கு. எதுக்கு நாக்கு வழிக்கவா? எல்லாரும் எங்க சகோதரர்கள் தான் தயாரிப்பாளர்கள் அதுல இருக்கிற உறுப்பினர்கள் தான். ஆனா நாங்க பெரிய நடிகன் படத்தை தான் காப்பாற்றுவோம் பெரிய தயாரிப்பாளருக்கு தான் நாங்க வந்து பாதுகாப்பு கொடுப்போம்னா அதுக்கு நீங்க தேவையில்லை. எந்த புள்ள சபல பிள்ளையா இருக்கோ அந்த பிள்ளைய பாதுகாக்கிற தாயும் தகப்பனுக்கும் தான் பெருமை மரியாதை. அதுதான் தாய்மை அதுதான் கருணை.